மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடிய அற்புதமான உணவு, நோய் தீர்க்கக்கூடிய மருந்து, சமையல் அறையில் தினந்தோறும் பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான உணவு அப்படின்னு சொல்லலாம். இந்த உணவு நல்ல ஒரு சுவையொட்டியாகவும் மருத்துவ குணங்கள் வாய்ந்ததாகவும் இந்த உணவு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு உணவு கசகசா. இந்த கசகசா என்பது நிறைய சமயங்களில் நாம் உணவிற்கு ஒரு சுவை ஊட்டியாகவும் செரிமானத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அருமருந்தாகவும் நாம் பயன்படுத்துகிறோம். அந்த விதத்தில் நம்ம பார்க்கும்போது இந்த கசகசாவானது நிறைய மருத்துவ குணங்களை உள்ளடக்கியது. குறிப்பாக இந்த கசகசாவானது நிறையா பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு பயன்படுத்துவாங்க, சாம்பாருக்கு பயன்படுத்துவாங்க, குருமா போன்ற உணவுகளுக்கு பயன்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த உணவானது நிறைய மருந்து பொருட்களோடு சேர்த்து பயன்படுத்தும் போது நல்ல ஒரு மருத்துவ பயன் அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு உணவாகவும் மருந்தாகவும் அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட இந்த கசகசா நிறைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாக அமைஞ்சிருக்கு. குறிப்பாக சொல்லப்போனோம் அப்படின்னா மன அமைதிக்கு மிகச்சிறந்த ஒரு அருமருந்தாக இந்த கசகசா இருக்குது. நாள்பட்ட மன உளைச்சலால் மன பிரச்சனைகள், மனசோர்வால் உடல் சோர்வு, நாள்பட்ட தலைவலி, பலகீனம், உடல் வலிகள் போன்ற பல பிரச்சனைகள் எதனால் ஏற்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா மனசோர்வால். இந்த சோர்வான மன அழுத்தத்துக்கு உள்ளாகி பல பிரச்சனைகளை உண்டு பண்ணுது. குறிப்பாக வயிற்றில் ஏற்படக்கூடிய புண்கள், வாய்ப்புண்களுக்கு மிக முக்கியமான காரணம் மன அழுத்தம் என்று சொல்லக்கூடிய ஸ்ட்ரெஸ். கோபத்தினால நிறைய பேர் மன அழுத்தம் அதிகமாகி இந்த பிரச்சனையில் அவதிப்படுவாங்க. அப்படிப்பட்ட இந்த பிரச்சனைகளுக்கு, மன அழுத்தத்திற்கு மிகச்சிறந்த மருந்தாக இந்த கசகசாவை பயன்படுத்தலாம். மன அழுத்தம் அதிகமாகும்போது மூளையில் இருக்கக்கூடிய காமா வேவ்ஸோட ஃப்ரீக்குவன்சி அதிகமாகி நாள்பட்ட மனசிதைவை உண்டு பண்ணுவதற்கும் மிக முக்கியமான ஒரு காரணியாக இருக்குது. இந்த கசகசாவை அமுக்ரா பொடியோடு சேர்த்து பயன்படுத்தும் போது நல்ல பலன் கிடைக்கிறது. குறிப்பாக ஒரு டீஸ்பூன் அமுக்ரா பொடி, ஒரு டீஸ்பூன் கசகசா பொடி இரண்டையும் ஒன்றாக சேர்த்து காலை மாலை என்று 2 வேளையும் இளஞ்சூடான வெந்நீரில் குடிக்கும்போது நல்ல ஆழ்ந்த உறக்கத்தையும் அதே போல் மன சோர்வையும் கொடுத்து மூளைக்கு தேவையான சக்திகளை கொடுக்கக்கூடிய ஒரு அருமருந்தாக இந்த கசகசா இருக்குது. இந்த கசகசாவில் இருக்கக்கூடிய முக்கியமான தாது உப்புக்கள், குறிப்பாக ஜிங்க், மெக்னீசியம், காப்பர், கால்சியம் இது போன்ற தாது உப்புக்களானது உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உள்ளுறுப்புகளுக்கும் மிகச்சிறந்த நல்ல பயன் கொடுக்கக்கூடிய ஒரு அருமருந்தாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய ஜிங்க் மற்றும் மெக்னீசியம் தாது உப்புக்களை அதிகப்படுத்துது. தாது விருத்தி பண்ணுறதுக்கு மிகச்சிறந்த ஒரு மருந்தாக பயன்படுகிறது. விந்தணுக்கள் குறைபாடு, விந்தணுக்களில் பார்த்திங்கன்னா சில பேருக்கு இந்த மாற்றங்கள் ஏற்படும். இர்ரெகுலர் ஷேப் என்று சொல்லக்கூடிய இந்த ஷேப் அசாதாரண சூழ்நிலையில் இருக்கும். அதே போல் நீந்தக்கூடிய தன்மை மிக குறைவாக இருக்கும். விந்தணுக்களானது நீர்த்து போயிருக்கும். அதில் சத்து பற்றாக்குறைவால் ஒரு தெளிவான ஒரு விந்தணுக்களாக இருக்காது. இப்படிப்பட்ட சூழலில் இந்த விந்து அணுக்களை அதிகப்படுத்துவதற்காக பாலோடு சேர்த்து கசகசா தினமும் பருகும்போது நல்ல ஒரு பலன் கிடைக்கிறது. ஒரு கிளாஸ் பாலில் ஒரு டீஸ்பூன் அஸ்வகந்தா பொடி, ஒரு டீஸ்பூன் கசகசா என்று கலந்து தினந்தோறும் ஒரு வேளை குடிக்கும்போது விந்தணுக்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்துவது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இந்த இன்ஃபெர்டிலிட்டி, இம்பார்ட்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பிரச்சனைகளை முழுமையாக சரி செய்து கொள்வதற்கு மிக ஒரு பெரிய அருமருந்தாக இந்த கசகசாவானது பயன்படுகிறது. குறிப்பாக மன அழுத்தத்தை போக்கி மன சோர்வால் ஏற்படக்கூடிய பல பாதிப்புகளுக்கு இது நல்ல ஒரு அருமருந்தாக பயன்படுகிறது. நிறைய பேருக்கு மன அழுத்தத்தினால முடி கொட்டிதல், முடி உதிர்தல் போன்ற பல பிரச்சனைகள் இருக்குது. இந்த பிரச்சனைகளுக்கு பார்த்திங்கன்னா கசகசாவை தினந்தோறும் எடுத்துக்கும் போது உடல் உஷ்ணத்தை குறைத்து, பித்தத்தை குறைத்து, அதன் மூலம் முடி உதிர்வதை குறைக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை இந்த கசகசானது பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நாள்பட்ட மூட்டு வலிகள் என்று சொல்லக்கூடிய முழங்கால் மூட்டு வலிகள், இடுப்பு வலிகள், கணுக்கால் வலி இது போன்ற பல பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு அருமருந்தாக இருக்குது. நிறைய சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு பார்க்கலாம், கழுத்தில் சவ்வு தேய்ந்து போதல், இடுப்பில் சவ்வு தேய்ந்து போதல், மூட்டுகளில் சவ்வு தேய்ந்து போதல் என்ற பல பிரச்சனைகள் இருக்குது. அதற்கு முக்கியமான காரணம் ஒரே நிலையில் இருந்து அவங்க தொடர்ச்சியாக வேலை செய்கிறது தான். தொடர்ச்சியாக அந்த வேலை செய்யும்போது சதை பகுதிகள்லாம் இறுகி
குறிப்பாக கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய சதை பகுதிகள் இறுகி கழுத்தில் உள்ள இந்த டிஸ்க் என்று சொல்லக்கூடிய முதுகு தண்டோட எலும்புகளுக்கு நடுப்பக்கூடிய சவ்வு பகுதிகளானது அழுத்தப்பட்டு அதனால் கைகளில் வந்து பெயின் ரேடியேட் ஆகும். அதாவது வலியானது கழுத்திலிருந்து ஆரம்பித்து கை வரையும் போகும். சில பேருக்கு இடுப்பில் உள்ள டிஸ்க் வந்து கம்ப்ரஸ் ஆகி அதாவது அழுத்தப்பட்டு இடுப்பில் சயாட்டிக் நரம்பு என்ற ஒரு நரம்பு இருக்குது. இந்த நரம்பு அழுத்தத்தினால இடுப்புலேருந்து பாதம் வரையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால வலி தாங்கவே முடியாது. அந்தளவுக்கு ஒரு சூழலில் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இடுப்பில் ஆப்ரேஷன் பண்ணுறது அல்லது முதுகில் ஆப்ரேஷன் அல்லது கழுத்து பகுதியில் சர்ஜரி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. இப்படி இந்த ஆப்ரேஷன் என்பது தீர்வாகுமா என்றால் இல்லை. அவங்க வாழ்க்கை முறைகளே மாறி போயிடும். ஒரு குறிப்பிட்ட மூமெண்ட் எதுவும் பண்ண முடியாமல் போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். இப்படி இளம் வயதிலே ஏற்படக்கூடிய அந்த சவ்வு தேய்மானத்திற்கு எலும்புகள் தேய்மானத்திற்கு இந்த கசகசா வந்து மிகச்சிறிய அருமருந்தாக பயன்படுகிறது. கசகசாவை நல்ல முறையில் அரைத்து தேங்காய் பால் ஏலக்காவோடு சேர்த்து காலையில் ஒரு பானமாக பனங்கள் கண்டு கலந்து சாப்பிடும்போது நல்ல ஒரு இனிப்பு சுவையாகவும் சாப்பிட்றதுக்கே மிகச்சிறந்த ஒரு சுவை உருட்டியாகவும் வந்து இந்த கசகசா இருக்கும். காலை தினமும் சாப்பிடும்போது ஒரு 2 மாதங்கள் 3 மாதங்கள் தொடர்ச்சியாக சாப்பிடும்போது நல்ல ஒரு பலன் கிடைக்கும். கழுத்து வலிகள்லாம் குறையும். குறிப்பாக அந்த முதுகுத்தண்டத்தில் இருக்கக்கூடிய சவ்வை வந்து நீர்த்து போகாமல், அதாவது அதில் இருக்கக்கூடிய தன்மையானது குறையாமல் சவ்வானது வறட்சியாகாமல் பார்த்து கொள்வதற்கு மிகப்பெரிய ஒரு அருமருந்தாக இந்த கசகசா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கசகசாவில் இருக்கக்கூடிய முக்கியமான மூலக்கூறுகள் மூளையில் இருக்கக்கூடிய செல்களை நல்லா தூண்டி புத்துணர்வாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்துக்கொள்வதற்கு பயன்படுகிறது. மூளையில் இருக்கக்கூடிய செல்கள் மிக முக்கியமானது. மூளையில் இருக்கக்கூடிய செல்களானது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளையும் இயக்கக்கூடிய மிகப்பெரிய வந்து பார்த்திங்கன்னா ஒரு பகுதியாக இருக்குது. ஸோ அந்த மூளையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பகுதி பாதிக்கப்பட்டால் கூட உடல் உள்ளுறுப்புகள் பாதிக்கப்பட்டு அதுக்கு கிடைக்க வேண்டிய சிக்னல்ஸ் சரியான முறையில் கிடைக்காம பாதிக்கப்படுது. அதனால் அந்த மூளையின் செயல்திறன் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த மூளையின் செயல்திறனை பெருமூளையில் 2 கதுப்புகள் இருக்குது. வலது கதுப்பு இடது கதுப்பு என்ற 2 கதுப்புகள் இருக்குது. இந்த 2 கதுப்புகளையும் சீரான முறையில் செயல்பட வைக்கிறதுக்கு இந்த தேங்காய் பால், அதுவும் இல்லாமல் அதோட அதிமதுர பொடி கொஞ்சம் கசகசா சேர்த்து பருகும்போது நல்ல ஒரு மாற்றம் கிடைக்குது. இந்த கசகசாவானது சிறுமூளைக்கும் நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அருமருந்தாக இருக்குது. கசகசா, அஸ்வகந்தா பொடி, சிறிதளவு தேன் கலந்து சாப்பிடும்போது சிறுமூளையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளானது குறைகிறது. குறிப்பாக கை கால் நடுக்கம், நரம்பு வாதம், சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பக்கவாதம் என்று சொல்வார்கள், பக்கவாதம், அது மட்டும் இல்லாமல் நடக்கும்போது ஏற்படக்கூடிய இம்பேலன்ஸு, பார்க்கின்சன் என்று சொல்லக்கூடிய நடுக்க நோய்களுக்கு மிகச்சிறந்த ஒரு மருந்தாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கசகசாவானது பயன்படுகிறது. சில பேர்த்துக்கு பேசும்போது நாக்கில் வந்து ஒரு உலர்ச்சி ஏற்படும், நடக்கும்போது ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும், கைகளில் ஏற்படக்கூடிய எரிச்சல், பாதங்களில் ஏற்படக்கூடிய எரிச்சல்களுக்கு மிகச்சிறந்த ஒரு மருந்தாக இந்த கசகசாவானது பயன்படுகிறது. குறிப்பாக டயபெட்டிக் நியூரோபதி என்று சொல்லக்கூடிய சர்க்கரை நோயாளிகளுக்கு வரக்கூடிய எரிச்சல்களை குறைக்கக்கூடிய ஒரு அருமருந்தாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கசகசாவானது பயன்படுகிறது. இந்த கசகசாவோடு சேர்த்து அஸ்வகந்தா பொடியும் இளஞ்சூடான வெந்நீரும் கலந்து தினமும் காலை மாலை என்று 2 வேளை பருகும்போது சர்க்கரை நோயால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், டயபெட்டிக் நியூரோபதி நரம்புகள் பாதிப்பு, டயபெட்டிக் ரெட்டினோபதி அதாவது கண்கள் பாதிப்பு, டயபெட்டிக் நெஃப்ரோபதி அதாவது சிறுநீரக பாதிப்பு, டயபெட்டிக் ஆஞ்சியோபதி என்று சொல்லக்கூடிய இரத்த குழாய்கள் பாதிப்பு என்ற பல பாதிப்புகளிலிருந்து மீண்டு வருவதற்கு இந்த கசகசாவானது மிகச்சிறந்த நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அருமருந்தாக கண்டிப்பாக பயன்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த கசகசாவில் இருக்கக்கூடிய விட்டமின் இ ஆனது சரும பாதுகாப்பிற்கு நல்ல ஒரு பலன் கொடுக்கிறது. சருமத்தில் ஏற்படக்கூடிய நிறமாற்றங்கள், சருமத்தில் ஏற்படக்கூடிய வறட்சி, அது மட்டும் இல்லாமல் சருமத்தில் சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வெடிப்புகள் ஏற்படும், பித்த வெடிப்பு என்று சொல்லக்கூடிய பாதங்களில் வெடிப்பு, குதிகாலில் வெடிப்புகள் ஏற்படும். இந்த குதிகால் வெடிப்புகளுக்கு வந்து கசகசாவை நல்ல முறையில் அரைத்து அதோடு சேர்த்து சிறிது மஞ்சள், சோற்று கற்றாழை என்று சேர்த்து பாதங்களில் போட்டு ஒரு அரை மணி நேரம் வைத்திருந்து தினமும் கழுவும் போது ஒரு மாதத்தில் நல்ல முறையில் அந்த பித்த வெடிப்பானது விலகும். அது மட்டும் இல்லாமல் இந்த உணவை வந்து இந்த முறைகளை சரியாக பயன்படுத்தும் போது உடல் மாற்றமும் மனமாற்றமும் நல்ல முறையில் ஏற்படும். இந்த கசகசாவானது மலச்சிக்கல், வயிற்று உபாதைகளுக்கு மிகச்சிறந்த அருமருந்தாக பயன்படுகிறது. நாள்பட்ட மலச்சிக்கல் மூலம் வருவதற்கும் ஃபிஸ்டுலா என்று சொல்லக்கூடிய பௌத்திரம் வருவதற்கும் ஒரு முக்கியமான காரணியாக அமைது. நாள்பட்ட மலச்சிக்கல் வயிற்றில் ஏற்படக்கூடிய புற்றுநோய்க்கு மிக முக்கியமான காரணம்.
இந்த மலச்சிக்கலை குறைப்பதற்கு தினந்தோறும் கசகசாவை 1 டீஸ்பூன் வெறுமனே மென்று சாப்பிடும்போது நாள்பட்ட மலச்சிக்கல் குறையும். குடல் அசைவுகளை சீர் செய்து மலத்தை நல்லா வெளியேற்றி ஒரு புத்துணர்வான ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இந்த வயிற்றுப்புண் வாய்ப்புண் என்பது ஒரு காமனான பிரச்சனையாக இருக்குது. நாள்பட்ட வயிற்றுப்புண்ணும் கேன்சர் வருவதற்கு ஒரு மிக முக்கியமான காரணங்கள். அதே போல் வாய்ப்பகுதிகளில் புண்கள் ஏற்படும் போது சரியான முறையில் நம்ம சாப்பிட முடியாது. சரியான முறையில் சாப்பிட முடியாதனால உடம்புக்கு கிடைக்க வேண்டிய ஊட்டச்சத்துக்களானது கிடைக்க முடியாமல் போயிடுது. இதில் இருக்கக்கூடிய முக்கியமான தாது உப்புக்களும் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸும் பார்த்திங்கன்னா வயிற்றுப்பகுதி வாய்ப்பகுதியில் இருக்கக்கூடிய புண்களை நல்ல முறையில் ஆற்றி மிகச்சிறந்த பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயமாக பார்த்திங்கன்னா இந்த கசகசாவை சொல்லலாம். இந்த கசகசாவானது அம்மை தழும்புகளுக்கு நல்ல ஒரு நிவாரணியாக இருக்குது. கசகசாவை வேப்பலை கஸ்தூரி மஞ்சள் என்று ஒன்றாக அரைத்து தழும்புள்ள இடத்துல போட்டோம் அப்படின்னா ஒரு 3 வாரங்களில் முழுமையாக அம்மை தழும்பு குறையும். ஸ்கார்ஸ் என்று சொல்லக்கூடிய வெட்டுப்பட்ட இடத்துல ஏற்படக்கூடிய தழும்புகளை குறைக்கக்கூடிய அற்புதமான மருந்து. அது மட்டும் இல்லாமல் தேமலில் இந்த காம்பினேஷனை போடும்போது அந்த தேமலானது நல்ல முறையில் குறையுது. இப்படி உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உள்ள நிறைய பிரச்சனைகளுக்கு நல்ல அருமருந்தாக கசகசா பயன்படுகிறது. இது உணவில் மட்டும் இல்லாமல் மருந்துகள்லேயும் நிறைய மருத்துவ பொருட்களோடு சேர்த்து பயன்படுத்தும் போது அதோட குணாதிசயங்கள் நல்ல முறையில் இருக்குது. இந்த கசகசாவானது நீர்த்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால நரம்புகள் எலும்புகள் பற்கள் என்று பல பகுதிகளுக்கு நல்ல ஒரு நிவாரணத்தை கொடுக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு உணவு என்று சொல்லலாம். சுருக்கமாக சொன்னால் இது ஒரு நல்ல ஒரு செடேட்டிவ், அதாவது நல்ல ஒரு தூக்கமூட்டி மன அமைதியை நல்லா கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மருந்து. நரம்பு தளர்வுகளை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து என்று சொல்லலாம். மூளைகளுக்கு மிகச்சிறந்த ஒரு நிவாரணி என்று சொல்லலாம். இப்படிப்பட்ட அற்புதமான உணவை தினந்தோறும் உண்டு நலமுடன் வாழ்வோம். நன்றி.